ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிரானி ஸ்கொயர் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் பேசிக் கிரானி ஸ்கொயர் தான். ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். ஸ்லிப் நாட் போட்டுட்டு நான் வந்துட்டு ஒரு 4 செயின்ஸ் மட்டும் போட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 4 செயின்ஸ் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஓகேவா? ஸோ 4th செயின்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயினில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ நான் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு செயின் இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 4th லூப்பில் நீடில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு செயினில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை ரொட்டேட் பண்ண போகிறேன். த்ரெட்டை ரொட்டேட் பண்ணி நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது சேம் அந்த 2 லூப்லையும் சேர்த்து வெளியில் எடுத்துடணும். அதாவது ஃபஸ்ட்டு லூப் அண்டு 4th லூப் 2 லூப்லேயும் சேர்த்து நம்ம அந்த த்ரெட்டை வெளியில் எடுத்துடணும். இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். இப்போது வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சென்டரில் ஒரு ஹோல் வந்து ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அது ஃபைண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது அதுவே எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டிச் மார்க்கர் எப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்லிப் நாட்டும் பக்கத்தில் ஹோல் எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நமக்கு எது வந்து சென்ட்ரல் ஹோல்னு கன்ஃபியூஸ் ஆயிரும். கண்டிப்பாக சென்ட்ரல் ஹோலில் தான் போடணும் எல்லா ஸ்டிச்சஸும். அதனால் இந்த ஸ்டிச் மார்க்கரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கரெக்டாக அந்த ஸ்டிச் மார்க்கரை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சென்டர் ஹோல் நல்லாவே உங்களுக்கு விசிபிளாக தெரியும். இப்போது நம்ம அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்ட லூப்பில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம கிரானி ஸ்கொயரோட ஃபஸ்ட் லேயர் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த சென்டர் ஹோலில் இன்சர்ட் பண்ணி தான் நம்ம எல்லா ஸ்டிச்சஸும் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், சென்டர் ஹோலில் இன்சர்ட் பண்ணி டபுள் க்ரோஷே போடுறேன். 2 தடவை டபுள் க்ரோஷே போடணும். ஸோ எப்போவுமே டபுள் க்ரோஷே போடுறப்ப 2 செயின் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த 2 செயினுமே வந்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷேவாக கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ 2 செயின்ஸ் 2 டபுள் க்ரோஷே. இப்போ பாருங்கள், சென்டர் ரோல் வந்து இன்னுமே நல்லா விசிபிளாக இருக்குது. நான் அதனால் ஸ்டிச் மார்க்கரை வெளியில் எடுத்துட்டேன். உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்தால் நீங்கள் கடைசி வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போது அதுக்கப்புறமா 2 செயின்ஸ் போடுறோம். இப்போ மறுபடியும் இந்த சென்டர் ரோலை கொஞ்சம் டேர்ன் பண்ணிவிட்டு இதில் 3 தடவை டபுள் க்ரோஷே போடணும். ஸோ இந்த சென்டர் ரோலை சுற்றி நம்ம எப்படி போட போகிறோன்னா 4 டைரக்ஷன்ஸில் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இந்த கிரானி ஸ்கொயர் ஃபுல்லாகவே வெறும் டபுள் க்ரோஷே மட்டும்தான் போட போகிறோம். வேறு எதுவும் போட போகிறதில்ல. ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான் இது. ஜஸ்ட்டு நீங்கள் பேட்டர்னை ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக போட்டுடலாம். இந்த 2 செயின்ஸ் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்கொயர் கார்னர் ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த 2 செயின் போடுறோம். அது போடலை அப்படின்னா சர்க்கிளாக ஃபார்ம் ஆயிரும். அதனால தான் இந்த 2 செயின் போடுறோம். ஸோ இப்போ செகண்ட் டைம் 3 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா அகைன் 2 செயின் போடுறோம். மறுபடியும் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. அகைன் அந்த சென்டர் ரோலை கொஞ்சம் டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் 3 டபுள் க்ரோஷே போடுங்க. இப்போது அகைன் 2 செயின் போடணும். 3 டபுள் க்ரோஷேக்கு அப்புறம் அகைன் 2 செயின் போடணும். இப்போ உங்களுக்கு போடுறப்ப பார்த்திங்கன்னா அந்த சென்டர் ரோலில் கொஞ்சம் ஸ்பேஸ் பத்தாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச்சை வந்து மூவ் பண்ணி விடுங்க. இப்படி மூவ் பண்ணிட்டிங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும் போடுறதுக்கு. ஸோ சென்டர் ரோலில் போடாமல் வேறு செயினில் போட்டிங்கன்னா ஸ்டிச்சை வந்து மூவ் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம கண்டிப்பாக சென்டர் ரோலில் தான் போடணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ மறுபடியும் 2 செயின் போட்டு 4th டைம் 3 டபுள் க்ரோஷே போடுங்க. இந்த 3 டபுள் க்ரோஷே வந்து 4 டைரக்ஷன்லேயும் இருக்கணும். அதை வந்து நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி 4 டைரக்ஷன்ஸ்லேயும் கொண்டு வந்துடுங்க. இப்போ 4th டைம் 3 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமும் அகைன் 2 செயின்ஸ் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த லேயரை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ எங்கே ஸ்லிப் ஸ்டிச் போடணுன்னா, நம்ம போட்ட ஃபஸ்ட்டு 2 செயின் வெரி ஃபஸ்ட்டு 2 செயினில் இருக்க டாப் செயினில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை ரொட்டேட் பண்ணி இந்த 2 லூப் வழியாகவும் சேர்த்து வெளியில் எடுத்துருங்க. இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், 4 கார்னர்ஸ் வந்து நல்லா விசிபிளாக இருக்கும். இந்த 4 கார்னர்ஸ் நல்லா விசிபிளாக இருந்தால் தான் நீங்கள் போடுற ஃபஸ்ட்டு லேயர் கிரானி ஸ்கொயர் கரெக்டுன்னு அர்த்தம்.
இப்போ மறுபடியும் செகண்ட் லேயர் கிரானி ஸ்கொயருக்கு நான் இப்போ 2 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம இந்த 4 கார்னர்ஸ்லையும் தான் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கார்னர் ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணி 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போடுறேன். இந்த 4 கார்னர்ஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 2 செயின்ஸ் 2 டபுள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அகைன் டைரெக்டாக நீங்கள் நெக்ஸ்ட்டு கார்னர் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 டபுள் க்ரோஷே ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஸோ எல்லாமே நம்ம இந்த கிரானி ஸ்கொயர் ஃபுல்லாகவே 3 டபுள் க்ரோஷே தான் போட போகிறோம். இப்போ 3 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா 2 செயின்ஸ் போடுறேன். இந்த 2 செயின்ஸ் எதுக்காகனா மறுபடியும் கார்னர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இப்போது அகைன் 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம். அப்போ எங்கே போட போகிறோன்னா சேம் ஸ்பேஸில் இப்போ நம்ம எங்கே ப்ரீவியஸாக 3 டபுள் க்ரோஷே போட்டோமோ அதே இடத்துல 3 டபுள் க்ரோஷே போடணும். நெக்ஸ்ட்டு கார்னர் ஸ்பேஸில் போட்டக்கூடாது. ஸோ ஒர்க்கை கொஞ்சம் டர்ன் பண்ணிக்கோங்க லைட்டாக. இங்கே பாருங்கள், மறுபடியும் அதே ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே போடுறேன். அப்போ தான் அந்த கார்னர் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த இடத்த விட்டுட்டு அடுத்த கார்னரில் போட்டிங்கன்னா ஸ்கொயர் வந்து கரெக்டாக வராது. ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்கொயர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர்லேயும் அதே தான் நம்ம போட போகிறோம். 3 டபுள் க்ரோஷே 2 செயின் 3 டபுள் க்ரோஷே. ஸோ கார்னர் எல்லாமே சேம் பேட்டர்ன் தான். கார்னர்ஸில் ஃபுல்லாகவே 3 டபுள் க்ரோஷே 2 செயின் 3 டபுள் க்ரோஷே. இதே பேட்டர்ன் தான். எத்தனை லேயர் கிரானி ஸ்கொயர் போட்டாலும் இதே மாதிரி தான் வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து லாஸ்ட்டு கார்னருக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் அதில் 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கிறேன். நம்ம கார்னர் பேட்டர்ன் வந்து 3 டபுள் க்ரோஷே 2 செயின் 3 டபுள் க்ரோஷே. இப்போது அதுக்காக 3 டபுள் க்ரோஷே ஃபஸ்ட்டு போட்டாச்சு. 2 செயின்ஸ் போட்டுக்கிறேன். நம்ம ஏற்கனவே ஒரு 3 டபுள் க்ரோஷே போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் மறுபடியும் லாஸ்ட்டாக கொண்டு வந்து முடிக்கிறப்போ இன்னொரு 3 டபுள் க்ரோஷே போட தேவையில்லை. ஸோ இதோடு நம்ம டேரெக்டாக ஸ்லிப் ஸ்டிச், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண 2 செயின்ஸில் டாப் செயினில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டிங்கன்னா இந்த லேயரும் ஃபினிஷ் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 8 ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ கார்னர் ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பேஸ், டோட்டலாக 8 ஸ்பேசஸ் இருக்குது. இந்த 8 ஸ்பேசஸ்லேயும் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ கார்னருக்கு வந்து சேம் பேட்டர்ன் தான். 3 டபுள் க்ரோஷே 2 செயின் 3 டபுள் க்ரோஷே. இன்பிட்வீன் ஸ்பேசஸ்லாம் என்ன பண்ண போகிறோன்னா வெறும் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே மட்டும்தான் போட போகிறோம். ஸோ எப்பவும் போல் நம்ம கார்னரில் 2 செயின் போட்டு 2 டபுள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், 2 கார்னருக்கு நடுவுலையும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. எந்த செயினும் எக்ஸ்ட்ரா போடக்கூடாது. டைரெக்டாக 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே மட்டும்தான் போடணும். 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமாவும் எந்த எக்ஸ்ட்ரா செயினும் போடக்கூடாது. டைரெக்டாக கார்னர் ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு கார்னர் பேட்டர்ன் ஏற்கனவே நம்ம போட்டது தான். 3 டபுள் க்ரோஷே 2 செயின் 3 டபுள் க்ரோஷே சேம் ஸ்பேஸில் போடணும். ஸோ இதே பேட்டர்னை தான் நம்ம இப்போ ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். கார்னருக்கு ஒரு பேட்டர்ன், இன்பிட்வீன் ஸ்பேஸில் வந்து 3 டபுள் க்ரோஷே. ஸோ இனி நம்ம எத்தனை லேயர்ஸ் போட்டாலும் இதே தான் பேட்டர்ன், சேம் பேட்டர்ன்.
இப்போ பாருங்கள் லாஸ்ட்டு ஸ்பேஸ்க்கு வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி 3 டபுள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து 2 செயின்ஸ் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிடறேன். அவ்வளோதான், இந்த லேயர் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 4 கார்னர்ஸ்க்கும் இன்பிட்வீனில் 2 ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இனிமேல் அந்த 2 ஸ்பேஸில் வந்து நீங்கள் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போட்டால் போதும், எந்த எக்ஸ்ட்ரா செயினும் போட வேண்டாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர் எக்ஸ்ட்ரா போக போக நம்மளுக்கு அந்த இன்டர்மீடியட் ஸ்பேசஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லேயரில் 1, அதுக்கப்புறம் அடுத்த லேயரில் 2 ஸ்பேஸ் இருக்கும். இன்னொரு லேயர் போட்டிங்கன்னா 3 ஸ்பேஸ் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எத்தனை லேயர்ஸ் வேணாலும் போடலாம். அந்த இன்பிட்வீன் ஸ்பேஸ் வந்து ஒன்று ஒன்றா ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எத்தனை ஸ்பேஸ் க்ரியேட் ஆனாலும் எல்லா ஸ்பேஸ்லையும் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே மட்டும் போட்டால் போதும், எக்ஸ்ட்ரா செயின்ஸ் எதுவும் போட வேண்டாம். கார்னர் பேட்டர்ன் சேம் தான், 3 டபுள் க்ரோஷே 2 செயின் 3 டபுள் க்ரோஷே, அதை நீங்கள் எத்தனை லேயர் போட்டாலும் சேம் பேட்டர்ன் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை லேயர் விருப்பமோ அத்தனை லேயர் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரானி ஸ்கொயர் போட தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியும். லைக் பேக்ஸ், பவுச்சஸ், பர்சஸ், மொபைல் பேக்ஸ், அந்த மாதிரி எல்லாமே பண்ண முடியும். ஸோ நான் இப்போ லாஸ்ட்டாக ஒரு செயின் போட்டு கட் பண்ணி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ வெரி ஈஸி பேட்டர்ன் தான். ஒன்ஸ் நம்ம அந்த பேட்டர்ன் கற்றுக்கிட்டோன்னா நம்மளால் எத்தனை லேயர் கிரானி ஸ்கொயர் வேணாலும் நம்மளால் ஈஸியாக போட முடியும். மறுபடியும் அதே தான், நெக்ஸ்ட் லேயர் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ 3 ஸ்பேசஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் லேயர் போட்டிங்கன்னா 4 ஸ்பேசஸ் இருக்கும். அதே மாதிரி எத்தனை லேயர்ஸ் வேணாலும் போடலாம்.